காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் அதில் சந்தோஷமாக இருக்குது. எங்கே ஆப்பு வைக்கிறாங்க, நட்டில் வச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பராக இருக்குது. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராமல் துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனால தான் பேர் தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ளே தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூரையில் தீ பரவட்டும். அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சுருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல் படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்காந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார். இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாமல் 2 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கேருந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம்தான். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்றைக்கி தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கேருந்து திட்டுறானுங்க. அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் இவனுக்கு இந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்றைக்கி தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ளே வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பார், காலை வெட்டிப்பார், அதெல்லாம் 2 ஒன்று பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். 2வது, இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல் காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்றைக்கி மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுவோமா? இல்லை, முட்டாள்கள், அறிவில்லாதவர். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்கே என்ன பேசுகிறேனே தெரியாமல் காலையில் பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்றைக்கி 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிகிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படி. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன், கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான்
தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நீ திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினச்சி நான் பெருமையும் அடையும்.